ஓம் நமோ வெங்கடேஷாய. மார்ச் மாதத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பரில் எந்த டேட்டில் எந்த தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் நெக்ஸ்ட் வீக் டிடிடியில் சொல்வாங்க. வந்ததும் இம்மிடியேட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மார்ச் மாதத்தில் திருமலையிலையும் கீழ்த்திருப்பதி டிடிடி கோயில்களையும் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள், பௌர்ணமி கருட சேவா, பிரம்மோற்சவ கருட சேவா, தெப்ப விழா, தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா, சூரிய பூஜா, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டேட் வைஸ் ஷேர் பண்ணுறேன். தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பிப்ரவரி 29ஆம் தேதியிலேருந்து கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பிரம்மோற்சவத்தோட கருட சேவை மார்ச் 4ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி ஏகாதசி, அடுத்து மார்ச் 7ஆம் தேதி கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டு இருக்கிற பிரம்மோற்சவத்தை ஒட்டி ரத உற்சவம் நடத்துகிறாங்க. அடுத்து மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, திருவோண நட்சத்திரம், ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டு இருக்கிற பிரம்மோற்சவத்தோட கடைசி நாள். அண்ட் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் நடந்துட்டு இருக்கிற பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மார்ச் 8ஆம் தேதி நந்தி வாகன சேவா, மார்ச் 9ஆம் தேதி கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் சுவாமி கோயிலில் கல்யாணோற்சவம், அடுத்து மார்ச் 10ஆம் தேதியோட கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் முடியுது. அன்னைக்கு அமாவாசையும் கூட. அடுத்து மார்ச் 15ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், மார்ச் 16ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவால திருமலையில் அண்ட் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயிலையும் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலையும் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருளி வீதி உலா வருவாங்க. அடுத்து மார்ச் 17ஆம் தேதி தரிகொண்டாவில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து மார்ச் 19ஆம் தேதி புனர்வசுகு நட்சத்திரம், அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவால திருமலையில் ஸ்ரீ ராம சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஹனுமன் வருவார். அடுத்து மார்ச் 20ஆம் தேதி ஏகாதசி, அன்னைக்கு திருமலாவில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ச் 20ஆம் தேதியிலேருந்து 5 நாட்கள் நடக்கும். மார்ச் 20ஆம் தேதி அன்னைக்கு புஷ்கரணி தீர்த்தத்து தெப்ப விழாவில் சாயந்தரம் போல் ஸ்ரீ ராமர் சீதா லக்ஷ்மண ஹனுமர் எழுந்தருள்வாங்க. 21ஆம் தேதி சாயந்தரம் புஷ்கரணி தீர்த்தத்தில் தெப்ப விழாவில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. மார்ச் 22ஆம் தேதி சாயந்தரம் தெப்ப விழாவில் மலையப்ப சுவாமி தாயாரோட 3 ரவுண்டு உலா வருவாங்க. மார்ச் 23ஆம் தேதி சாயந்தரம் புஷ்கரணி தீர்த்தத்து தெப்ப விழாவில் மலையப்ப சுவாமி தாயாரோட 5 ரவுண்டு உலா வருவார். அண்ட் மார்ச் 24ஆம் தேதி தெப்ப விழாவோட கடைசி நாள், அன்னைக்கு மலையப்ப சுவாமி தாயாரோட 7 ரவுண்டு தெப்ப விழா வருவாங்க. ஸோ மார்ச் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் தெப்ப விழா நடத்துகிறாங்க. இதை பற்றின புக்கிங் அப்டேட் தனியாக கொடுப்பாங்க. நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நாளில் சுவாமியை நம்ம பார்க்கலாம். தெப்ப விழாவில் புக்கிங் செய்துட்டு சங்கல்பம் செய்துக்கலாம், கிட்ட சுவாமியை பார்க்கலாம். புக்கிங் செய்யாமல் தினமுமே 5 நாட்களும் அவங்க அலோவ் பண்ணுற இடத்துல நம்ம உட்காந்து பார்க்கலாம் தெப்ப விழா. ஸோ மார்ச் 20ஆம் தேதி திருமலையில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து மார்ச் 21ஆம் தேதி சாலிவாகன சகம் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் கேலண்டர் சிஸ்டம், அஃபீஷியல் கேலண்டர் சிஸ்டம். இது தமிழில் எப்படி சித்திரை மாதம் ஃபஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஆக்சுவலாக மார்ச் 22ஆம் தேதி தான் இந்த சிஸ்டத்தோட நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும். 2024 லீப் இயராக இருக்கிறதுனால மார்ச் 21 இந்த இயர் ஸ்டார்ட் ஆகுது. சேம் லைக் கிரிகோரியன் கேலண்டர் மாதிரியே இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 21ஆம் தேதி சாலிவாக சகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அன்னைக்கு மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து தரிகொண்டா லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த பிரம்மோற்சவத்தோட கருட சேவை மார்ச் 21ஆம் தேதி. அடுத்து மார்ச் 23ஆம் தேதி நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில் சூரிய பூஜா ஸ்டார்ட் ஆகுது, தெப்ப விழாவும் ஸ்டார்ட் ஆகுது. தச அவதாரத்தில் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தில் பெருமாள் இங்கே வேத நாராயண பெருமாளாக இருக்கார்.
ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலும் சரி, மூலவர் பெருமாளும் சரி. சூரிய பூஜை, சூரிய மகா உற்சவமாக இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருஷத்தில் 3 நாட்கள் சூரிய ஒளியானது பெருமாளுக்கு மேலேந்து விழாது. மெயின் கோபுரத்துலேருந்து சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைமில் உள்ளே என்டர் ஆகும். ஃபஸ்ட்டு டே உள்ளே என்டர் ஆகிற அந்த சூரியன் ஒளியானது பெருமாளோட திருப்பாதத்தின் மேலே படும். செகண்ட் டே அந்த சூரிய ஒளியானது மெயின் கோபுரத்துலேருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்தப்போ உள்ளே என்டர் ஆகி பெருமாளோட மார்பில் படுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேர்டு டே அந்த சூரிய ஒளியானது மெயின் கோபுரத்துலேருந்து உள்ளே என்டர் ஆகி பெருமாளோட திருமுடியில் படுமா. ரொம்ப விசேஷமாக சூரிய மகா உற்சவமாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே சாயந்தரம் இந்த சூரிய பூஜா 3 நாட்களும் நடந்ததுக்கப்புறம் வீதி விழா முடிஞ்சு தெப்ப விழாவும் நடக்கும். தெப்ப விழாவில் ஃபஸ்ட்டு டே ராமர் சீதா எழுந்தருள்வாங்க. செகண்ட் டே அண்ட் தேர்டு டேல வேதவள்ளி தாயாரோட வேதநாராயண பெருமாள் எழுந்தருள்வார். அண்ட் லாஸ்ட் 2 டேஸ் வாகன சேவா இருக்கும். முத்தங்கி சேவாவும் சேஷ வாகன சேவாவும் இருக்கும். நான் அட்டன் பண்ணதில் அங்கே இருக்கிற கோயில் அர்ச்சகர் சொன்னது இந்த டீட்டெயில்ஸ். இந்த சூரிய பூஜாங்கிறது ரொம்ப விசேஷமாக அங்கே செய்கிறாங்க. ஸோ நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில் சூரிய பூஜா மார்ச் 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மார்ச் 23ஆம் தேதியிலேருந்து தெப்ப விழாவும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து மார்ச் 24ஆம் தேதி திருமலையில் நடந்துட்டுருக்கிற தெப்ப விழா முடியுது. அன்றைக்கி ஹோலியும் கூட. அடுத்து மார்ச் 25ஆம் தேதி பௌர்ணமி. அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குது. மார்ச் மாதத்தோட பௌர்ணமி கருட சேவை திருமலாவில் மார்ச் 25ஆம் தேதி சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். அண்ட் அன்னைக்கு மார்ச் 25ஆம் தேதி தும்புரு தீர்த்தம் முக்கோட்டி விழா. பாபவிநாச டேம் தாண்டி ட்ரெக்கிங் போவாங்க. தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா பற்றி டீட்டெயில்டாக வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா நடக்கும். அது மார்ச் 25ஆம் தேதி இந்த அடுத்த வருஷத்தோடது. அண்ட் அன்னைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஜெயந்தி தரிகொண்டாவில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. அடுத்து நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில் ஸ்டார்ட் ஆன சூரிய பூஜா தெப்ப விழா மார்ச் 23ஆம் தேதி 27ஆம் தேதியோடு முடியுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லாஸ்ட் டே நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் கோயிலில். இது எல்லாமே டிடிடியில் அஃபிஷியலாக சொன்ன இன்ஃபர்மேஷன். மார்ச் மாதத்தில் திருமலாலையும் திருப்பதிலையும் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள். இதில் பர்டிகுலர் டேட்டில் தான் நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டால் ஃபாஸ்ட்டாக ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் மெத்தட், கிளிப் போர்ட் மெத்தட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் போனால் போதும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாட்கள்லாம் விட்டுட்டு வேறு நாட்களில் வீக் டேஸாக சூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த முக்கியமான விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் டிடிடியில் சொல்லுவாங்க. மார்ச் 1ஆம் தேதி போல் 2024 வந்ததும் அதை பற்றியும் ஷேர் பண்ணுறேன் இமீடியட்டாக. தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கு நிச்சயம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். டிசம்பர் 23ஆம் தேதி இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை ஒட்டி அந்த டேவோட முதல்ல வர்ற செவ்வாய்க்கிழமை கோயிலை க்ளீன் பண்ணுவாங்க. அதுதான் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். ஸோ டிசம்பர் 19ஆம் தேதி அந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. அதனால் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த கோயில் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குங்கிறதுனால பொது தரிசனம் அதுக்கப்புறம் தான் அலோ பண்ணுவாங்க. அன்னைக்கு அஷ்டதல பாத பத்மாராதனா கேன்சல் பண்ணியிருக்கிறதா டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிடிடிலேருந்து வந்திருக்கிற அடுத்த அப்டேட் மார்கழி மாதம் டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்களில் சுப்பிரபாதம்க்கு பதிலாக திருப்பாவை விண்ணப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டிசம்பர் 9ஆம் தேதி கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாச மங்கபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் வன போஜன மகா உற்சவம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பெருமாள் கோயிலேருந்து ஊர்வலமாக ஸ்ரீவாரிமேட்டுக்கிட்ட இருக்கிற பார்வையீட்டு மண்டபத்தில் போய் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் புக்கிங்கோடு சேர்த்து டெய்லி திருமலா திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.